குமரி அஞ்சல் நேயர்களுக்கு வணக்கம். சபரிமலைக்கு செல்ல மாலை அணிந்த ஐயப்ப பக்தரை தாக்கியவர் மீது வெள்ளிச்சந்தை காவல் நிலைய போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என தாக்குதலுக்கு உள்ளான ஐயப்ப பக்தரின் தாய் நாகர்கோவில் எஸ்பி அலுவலகத்தில் புகார். தனது மகன் மருத்துவமனையில் தலையில் படுகாயத்துடன் சிகிச்சையில் இருப்பதாகவும், தாக்கியவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தாய் பேட்டி. கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிச்சந்தை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஈசந்தங்கு பகுதியைச் சேர்ந்தவர் தங்கம். இவர் இன்று நாகர்கோவிலில் உள்ள எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு ஒன்று அளித்தார். அதில் குறிப்பிட்டுள்ளதாவது: தனது மகன் ராஜா சபரிமலை செல்ல மாலை அணிந்து விரதம் இருந்து வருகிறார். இந்நிலையில் ஈசந்தங்கு பகுதியில் மாலையில் குளித்துவிட்டு வீட்டிற்கு வரும் வழியில் அப்பகுதியில் வசித்து வரும் பாரதராஜா என்ற கண்ணன் மற்றும் சுரேஷ், முத்து, கீதா ஆகியோர் முன்விரோதத்தை காரணமாக வைத்து தனது மகன் ராஜாவை கெட்ட வார்த்தைகள் திட்டி கம்பியால் தலையில் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். அந்த காட்சிகளும் வீடியோவில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் தாக்கப்பட்ட ராஜா ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் இது தொடர்பாக வெள்ளிச்சந்தை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் தாக்கியவர்கள் மீது வெள்ளிச்சந்தை போலீசார் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இதில் கீதா வழக்கறிஞராக உள்ளதாகவும், அதனால் தனது மகனுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உரிய விசாரணை செய்து தாக்குதலுக்கு உள்ளான தனது மகனுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்றும் தாக்கிய அந்த மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என புகார் அளித்துள்ளார். என் மகன் ஈசாந்தங்களை ஈசாந்தங்கிறது என் மகன் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கான். இப்போ அவனுக்கு நேரம் 7 மணிக்கு மேல குளிச்சு சாமி கும்பிட பத்திராளியம்மா கோயிலுக்கு போவான். அங்க போற வழியில எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கோயில் பிரச்சனை மட்டும் தான். என் மகன் அங்க கையாளுக்கு நோய்ந்து போவான். அதுல காணிக்க பைசா பிரச்சனை தான். காணிக்க பைசா எடுத்து மாத்தி வைப்பாவ. இவன் அதை என்னன்னு கேட்பான். அந்த ஒரே காரணத்துக்காக என் பிள்ளைய அவைய அக்கா, தம்பி, அவ மாப்பிள்ளை 3 பேரும் சேர்ந்து என் பிள்ளை குளிச்சுட்டு வரும்போது கம்பியால அடிச்சு, தென்னை மட்டையாலையும் அடிச்சு, தலையில ஒரு செல்லை எடுத்து தலையில குத்தி 6 தையல. இப்ப என் பிள்ளை ஆசாரிபலம் ஆஸ்பத்திரியில இருக்கான். வெள்ளிச்சந்தை சொல்லியிருக்கு. அது எந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல. இப்ப எஸ்பி ஆபீஸுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கேயும் சொல்லியிருக்கு இந்த நடவடிக்கை எடுக்கணும். இது எதுனால இவன் இப்படி செய்திருக்கானே என்னால அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? சும்மா ராத்திரி நாங்களும் உயிரோட வந்து அந்த பாதை தான் எங்களுக்கு எப்பவும் பரிமாற முடியும். 5 மணிக்கோ ராத்திரியும் போவோம் சாமி கும்பிட. எப்பவுமே அந்த பாதை நாங்க போனோம். அது வீட்டு முன்னாடி, அது வீட்டுல இருந்துதான் வந்து அடிச்சது. அது யாரும் மாலை போடல, என் பிள்ளைதான் மாலை போட்டுருக்கு. எனக்கு பேரு தங்கம், நீ சொன்னங்க. என்ன பிடிக்க